Hi viewers, welcome to அயல்நாட்டு சமையல். இன்னைக்கு நம்ம டொமேட்டோ சாலட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் கிரேப் டொமேட்டோஸ் யூஸ் பண்றேன். உங்ககிட்ட செரி டொமேட்டோஸ் கிடைச்சாலும் நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. பட் நாட்டு தக்காளியோ இல்லாட்டி பெங்களூர் தக்காளி அந்த மாதிரி தக்காளி இதில் யூஸ் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம் இந்த டொமேட்டோ சாலடுக்கு. ஃபஸ்ட்டு சைஸ் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு தமிழில் சிட்ரோலின்வாங்க. அடுத்தது பெசில் லீவ்ஸு, திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேப் டொமேட்டோஸ், அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் நான் எடுத்திருக்கேன். ரெட் ஆனியன்ஸ், ரெட் வைன் வினிகர், ஆலிவ் ஆயில், சைஸையும் பெசில் லீவ்ஸையும் நான் சாப் பண்ணுறேன். டொமேட்டோஸையும் ஆனியன்ஸையும் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டொமேட்டோஸ், அதுக்கப்புறம் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் பெசிலும் சைஸையும் ஆட் பண்ணுறேன். 1/4 கப் ரெட் வைன் வினிகர் இதில் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம நல்லா டொமேட்டோ சாலடுக்கு மேரினேஷன் பண்ணியாச்சு. இதை நம்ம கவர் பண்ணி ஒரு 8 ஹவர்ஸாவது மேரினேட் பண்ணி வைக்கணும். மேரினேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம டொமேட்டோ சாலட் இப்போ ரெடி. ஸோ இது செம்மையாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபிக்கு நான் பேரிங்காக ஹர்ப் வச்சு எப்படி ஹோல் பாம்பனோ ஃபிஷ்ஷை க்ரில் பண்ணணுன்றது இன்னொரு வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பிடிச்சிருந்ததுன்னா அயல்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த அயல்நாட்டு சமையல் உங்களை நான் பார்க்குறேன். Until then, it's bye from Swati.